ஆல்ரைட். இது எல்லாமே வந்து அல்ஜிப்ரா யூஸ் பண்ற ஃபார்முலாஸ் தான். ரைட். யார் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்றேன்னு பார்ப்போம். ம். ஆ ஃபர்ஸ்ட் இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் பிளஸ் பி ஃபார்முலா. அப்புறம் தேர்டு எக்ஸ் பிளஸ் ஏ. ஆ இது ஆன்சர் எழுதணும், இதுக்கு கொஸ்டின் எழுதலாம்னு பாக்குறியா நீ? ம்? ஓ பாத்தீங்கன்னா 10 தான் ஆன்சர் எழுது. ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சிட்டாங்க. போடு எல்லாத்துக்கும். சீக்கிரம் கம்ப்ளீட். ஃபுல்லா 10 கொஸ்டின்ஸும். எக்ஸ் பிளஸ் 8 எக்ஸ் பிளஸ் 7 செகண்ட். அதுதான் ஈஸியா கேட்டணும். ஐயோ எது எந்த கொஸ்டின்? ஏவன் எக்ஸ் ஸ்கொயர் ஆட் பண்ணோம்ல. ஏ பிளஸ் பி இன்டூ எக்ஸ், அதாவது ஏ பிளஸ் பி பண்ணிட்டு இன்டூ எக்ஸ் போடணும்.
டைம் அப். இதெல்லாம் வந்து ஆன்சர். 3 போட்டுக்கல, 5 கீழே. யூ 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 மிஸ்டர் லோக்கி, எத்தனை போட்டுக்கிற? டைம் அப் சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்ன போட்டுனுக்குற? ஆ 8ஆ? 5th கொஸ்டினு எதுப்பா? எங்கடா? எதுலடா? 11 கொஸ்டின் இருக்கா? நான் இங்கேயோ 6 2 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன்ற மாதிரி இருக்கு. ஓகே, 11 கொஸ்டின்ஸ். இப்போ ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே நீ எத்தனைப்பா முடிச்சிருக்க? 6ஆ? ஃபர்ஸ்ட் 6ஆ? ஆ, இதுலயே அங்கங்க. சரி, யாருக்கா போட்டதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா பாத்தீங்களா? எல்லாம் கரெக்டா போட்டு வரீங்களா? எந்த கொஸ்டின் சுத்தமா புரியவே இல்ல. 4th ஒன்னா? ஈஸி தான்டா. ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தான்டா. ஏ ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு 2ab எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய் கேன்சல் ஆயிடும். அப்ப வெறும் 2 மட்டும் தான். இப்போ 1 பிளஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கோயே. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர்டு. ஒரு விஷயத்த நீங்க போடுறீங்க அப்படின்றதோட, நான் அதுக்குதான் உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே அப்படின்ட்டு. இப்ப எல்லா ஆன்சரும் டைரக்ட் ஆன்சர் தான் எழுதுனது. ஓகேவா? இப்போ இது வந்து வருது அப்படின்னா 2x பிளஸ் 3y ஹோல் கியூப் வருதுன்னா ஏ கியூப் பிளஸ் 3a ஸ்கொயர் பி பிளஸ் 3ab ஸ்கொயர் பிளஸ் பி கியூப். அப்போ டைரக்டாவே ஓகே 3 இன்டூ 3 ஓகே, இது கூட இது மல்டிப்ளை ஆகும்னு வந்து உங்களுக்கு மென்டலி வந்து செட் ஆகணும். இங்க பாரு, இது எப்படி தெரியுமா போட்டது? 3a ஸ்கொயர் பி. ஓகேவா? அப்ப 3 இன்டூ 3 9 இன்டூ 2 இன்டூ 2 18 36 எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய். ஒரு வேல்யூ மட்டும் ரெடி பண்ணிட்டு அடுத்து, இப்ப அடுத்து 3ab ஸ்கொயர்டா? அப்ப 3 இன்டூ 3 இன்டூ 3 27 இன்டூ 2 54 ஒரு எக்ஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்து 3y கியூப். அப்ப 3 கியூப் 27 y கியூப். அப்போ பாக்குறதுக்கு அப்படியே ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். மைண்ட்ல எப்படி ரன் ஆகும்? அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரன் ஆகிட்டே இருக்கும். இப்ப இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா வந்து ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ மைனஸ் பி முதல்ல போட்டோம்னா, இதை நான் போட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் இமீடியட்டா நான் வந்து ஆன்சர் போட ஆரம்பிச்சிடுவேன். அப்ப 2y ஹோல் ஸ்கொயர். அப்போ 4y ஸ்கொயர். அப்புறம் a இன்டு பி 8y. அப்புறம் பி ஸ்கொயர் 4 ஸ்கொயர். இதே மாதிரி இங்க 5x ஹோல் கியூப் 3a ஸ்கொயர் பி. ஓகேவா? 3a ஸ்கொயர் பி ஹோல் கியூப். அப்போ இங்க a கியூப் பிளஸ் பி கியூப். அப்ப என்ன வரணும்? a பிளஸ் பி. அப்போ 5x பிளஸ் 3a ஸ்கொயர் பி. இங்க என்ன வரணும்? மைனஸ் வரணும். இங்க என்ன வரணும்? a ஸ்கொயர் மட்டும். அடுத்து மைனஸ் ஏபி வரணும். அடுத்து பி ஸ்கொயர் வரணும். அப்ப அந்த ஃபார்முலால இருந்து இங்க இது ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பின்னு இருக்கு. அப்ப முதல்ல எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயரை போட்டுட்டு மைனஸ் பி ஸ்கொயர். இங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் 2ab. அப்ப 2 இன்டூ, ஓகேவா, 2 இன்டூ ஏ 6 இன்டூ 3. முதல்ல என்ன பண்ணும்? 2 இன்டூ 2 4 4 3s are 12. அந்த 12 தான் மைண்ட்ல வரணும். ஏபி. அடுத்து இங்க ஒரு மைனஸ் இருக்கா, அதனால 2 இன்டூ 5 10 30 மைனஸ் 30 பிசி. அடுத்து 2 இன்டூ மைனஸ் 5 மைனஸ் வருதா, மைனஸ் போட்டு 10 இன்டூ 2 20 ஏசி. அப்போ மென்டலி நீங்க பாக்குறதுக்கு இது நிறைய இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது ரொம்ப சிம்பிளஸ்ட் ஸ்டெப்.
எழுதுறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, ஆனா மென்டலி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டெப்ஸை ப்ரோக் டவுன் பண்ணி தான் வந்து பண்ணணும். அப்போ உங்களோட ஸ்பீட் தான் வந்து உங்களை டிட்டர்மைன் பண்ணும். ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. ஓகே, ஸ்பீட் அண்ட் அக்யூரசி தான் உன்னோட இதை வந்து ஒர்க்கை வந்து டிட்டர்மைன் பண்ணும். அப்ப அதை மட்டும் நீங்க சரியா பண்ணிட்டீங்க, நீங்க தான் வந்து ஃப்ரண்ட்ல இருப்பீங்க. ஓகேவா? ரைட், நீங்க தான் ஃப்ரண்ட்ல இருப்பீங்க. அப்போ திங்க், ஒண்ணு வருதுன்னா அதை இப்படி எல்லாம் ஒர்க் பண்ண முடியும் திங்க் பண்ணுங்க. அப்பதான் உங்களால அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போக முடியும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஆல்ரைட்டா? எது எதுல ஆன்சர் கொஸ்டின் எழுதலையோ கொஸ்டின்ல எழுதிக்கோங்க. கொஸ்டின் மட்டும் எழுதிக்கோங்க, நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ட்ரிக்னோமெட்ரி. ட்ரிக்னோமெட்ரி மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் ஒன்று கிடையவே இல்லை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிக்னோமெட்ரி. எவ்வளவு சீரியஸா இதுல நீங்க இருக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ராடினரியா நீங்க வந்து கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்றீங்களோ, சால்வ் பண்றீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க பெட்டர் ஆயிட்டே போவீங்க. ஓவரால் மேத்தமேட்டிக்ஸ் உங்களுக்கும் வந்து இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி உனக்கும் வந்து எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்ட்டு தனியாவே வந்து நம்ம கிளாஸஸ் இருக்கு. அப்போ ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரி ஆல்ரெடி உங்களோட கிளாஸஸ்ல இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா. வாட் இஸ் trigonometry? The word trigonometry is derived from the Greek words tri, gon, metron. Here, tri, gon, metron. Tri means three. Gonia means angle or side. Metron means measure. Upper three angle or three sides measures. அதுதான் வந்து trigonometry அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகேவா? ரைட்? அப்போ கோனியா. ஓகேவா? கோனியா. ஓகேவா? மீன்ஸ் ஆங்கிள் ஆர் சைட். மெட்ரான் மெஷர். அப்போ த்ரீ ஆங்கிள் மெஷர். ஓகேவா? அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். Hence, trigonometry means science of measuring triangles. Triangles measure பண்ற ஒரு மெத்தட். Everything can be formed as a triangle. இப்ப நீ வந்து போயிட்டு வந்து வீட்டு மாடி மேல நிக்கிற, ஹாரிசான் பாக்குற. ஹாரிசான்னா வேர் த ஸ்கை மீட்ஸ் தி லேண்ட் அப்படின்னுவாங்களா, ஹாரிசான் பாக்குற. ஓகே, அப்ப அந்த ஹாரிசான் பாக்குறப்போ வந்து உனக்கு
ஒரு ஸ்பெசிபிக்கா உன்னால வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்ல முடியும். ஸ்கை எப்படி இருந்தாலும் வந்து லிமிட்லெஸ்ல எண்ட் ஆகல, ஆனா வந்து நம்மளுக்கு தெரியறது எண்ட் ஆகுற மாதிரி இருக்கு. அப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல நம்ம பாக்குறோம், நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். அப்போ எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்ல நம்மளால வந்து வியூ பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் பண்ணலாம். வாட் இஸ் an angle? The amount of rotation of a moving ray, terminating ray. Okay, a moving ray or terminating ray with reference to a fixed ray, initial ray, is called the angle, and it is denoted by theta or alpha or beta. Okay, theta, alpha or beta. அப்ப ஒரு fixed ray இருக்கு, இனிஷியல் ரே. இனிஷியல் ரே அப்படின்னா என்ன? ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, எண்டிங் பாயிண்ட் கிடையாது. ரே அப்படின்றது என்ன? ஒரு இனிஷியல் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. இப்போ நான் ஒரு லைட் அடிக்கிறேன், இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது இனிஷியல், அண்ட் அந்த லைட் வந்து டிராவல் ஆகிட்டே தானே இருக்கும். அதுதான் ரே அப்படின்னு சொல்லுவோம். லைன் செக்மெண்ட் ஏபி அப்படின்னா எண்ட் ஆயிடும், ஏ டு பி தான். ஏபி ரேன்னு போட்டோம்னா இட் வில் பி டிராவலிங். ஓகேவா? ரைட். டெர்மினல் ரே, இந்த ரே தான் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். இப்படி இருக்கு அப்படின்னா இது 0 டிகிரி ஆங்கிள், இங்க இருந்து இங்க வந்து 0 இனிஷியல்னா, இங்க இருந்து இந்த டெர்மினேட்டிங் ரே வந்து என்னால வந்து மூவ் பண்ண முடியும். அப்போ எவ்வளவு ரொட்டேஷன் வந்து ஆகுது, அதுதான் வந்து ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? அப்போ திஸ் இஸ் ஆங்கிள். இதுதான் தெரியுமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆமா, ஆனா இதுல இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கு. இப்போ இந்த ரே இருக்குல்ல, இந்த டெர்மினேட்டிங் ரே ஃபுல் ரொட்டேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இனிஷியல் ரேக்கே வந்துடும். அப்ப 360 டிகிரி டிராவல் ஆயிருக்கு, ஈக்குவேட்டிங் டு 0 டிகிரி. ரெண்டு ரொட்டேஷன் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 720 டிகிரி. அப்போ மூவ்மெண்ட் ஆக ஆக அதோட ரேவோட ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஆனா ஆல்மோஸ்ட் ஈக்குவேலன்ட் டு 0 டிகிரியே வந்துடும். அப்போ ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்து 360 டிகிரி ஆங்கிள். ஆங்கிள் ரெண்டு விதமான ஆங்கிள், பாசிட்டிவ் ஆங்கிள், நெகட்டிவ் ஆங்கிள். இவ்வளவு நாள் நீங்க படிச்சதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் ஆங்கிளை பத்தி மட்டும் தான் படிச்சிருக்கு. Right? That is anti-clockwise direction. Okay, if the rotation of the terminating ray is in anti-clockwise direction, the angle is regarded as positive. அதாவது இது இனிஷியல் ரே, ஓகேவா? டெர்மினேட்டிங் ரே வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு. கிளாக் இப்படி ரொட்டேட் ஆகுதுன்னா இந்த மாதிரி கிளாக் வந்து நம்மளுக்கு எப்படி ரொட்டேட் ஆகுது? இப்படி ரொட்டேட் ஆகுது, கரெக்டா? அதோட வந்து முள் வந்து இப்படி தானே ரொட்டேட் ஆகுது. இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குனாதான் அது வந்து ஓகேவா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், அதுதான் பாசிட்டிவ் ரே. ஓகேவா? தட் இஸ் பாசிட்டிவ். ஓகேவா? ரைட். இனிஷியல்ல இருந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருக்குன்னா பாசிட்டிவ், தீட்டா இஸ் பாசிட்டிவ். அதுல நெகட்டிவ் ஆங்கிள், பாசிட்டிவ் ஆங்கிள் போட்டுக்கோங்க, டிராயிங்கோட போடுங்க. ஓகே, நெகட்டிவ் ஆங்கிள். If the rotation of the terminating ray is in clockwise direction, அதாவது இனிஷியல் ரேக்கு கீழே, ஓகேவா? இனிஷியல் ரேக்கு
கீழே இருக்கு. அப்ப இனிஷியல் ரேலேருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நம்ம ரொட்டேட் பண்றோம்னா இது நெகட்டிவ் ஆங்கிள். ஓகே, இனிஷியல் ஆக்சிஸ்க்கு கீழே, அதான் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குல்ல, எக்ஸ் ஆக்சிஸ் டுவர்ட்ஸ் y, அந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இருக்குல்ல, டுவர்ட்ஸ் y போறது பாசிட்டிவ், டுவர்ட்ஸ் y டேஷ் போறது நெகட்டிவ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் எழுதிட்டீங்களா? ஆன்சர், trigonometry means the science of triangles. Okay. If the rotation of the terminating axis is in the anti-clockwise direction, the angle is regarded as answer positive. Okay, right? இதோட இது நம்மளுக்கு வந்தது. Okay. Okay. Negative. Measurement of angles. Measurement of angles. How to measure an angle? There are three systems to measure angles. இப்போ நம்ம டிகிரி அப்படின்னு போடுறோமா, அது ஒண்ணா? ஆல்ரைட். Sexagesimal. ஓகேவா? மெஷர்மெண்ட் பிரிட்டிஷ் சிஸ்டம். அப்புறம் centesimal measurement French system. The circular measurement. மூணு சிஸ்டம் இருக்கு. Sexagesimal, British system, centesimal, French system, the circular measurement. Okay, radian system. Radian, ஒரு ரேடியஸ், ஒரு சர்க்கிள்ல ஒரு ரேடியஸ் இருக்கு. இப்ப நம்ம சொன்னோம்ல, இது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ரேடியஸ் இனிஷியல்ல இருக்கு. இனிஷியல்ல இருக்கு. இப்போ இதுதான் ரேடியஸ் அப்படின்னா, இதை நான் அப்படியே ரொட்டேட் பண்றப்ப எனக்கு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். அப்போ ஒரு செகண்டுக்கு எவ்வளவு ஆங்கிள் வந்து டிராவல் ஆயிருக்கு, ஓகேவா, எவ்வளவு வந்து ஆர்க் வந்து டிராவல் ஆயிருக்கு, அது வந்து ரேடியன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து பிரிட்டிஷ், நெக்ஸ்ட் பிரெஞ்சு, நெக்ஸ்ட் ரேடியன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. In this system, the unit of measurement of the angle is degree. நம்ம யூஸ் பண்ற டிகிரி இருக்குல்ல, அதுதான் வந்து பிரிட்டிஷ் சிஸ்டம். வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் அ டிகிரி? நம்ம வந்து டிகிரின்னு சொல்லிட்டோம். அப்ப ஒரு டிகிரிக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கணும்ல. பரவாயில்ல, சொல்லு. டிகிரி ஆஃப் தி பாலினாமியல் வேற. இது ஆங்கிள், இது ஆங்கிள் வந்து குறிக்கிறது. டிகிரி. In this system, one complete rotation is divided into 360 parts. Each part is called a degree, denoted by 1 superscript naught. Okay, superscript 0.
ஓகேவா? சப்ஸ்கிரிப்ட்னா கீழே வருது. இப்போ நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்லாம் Cl2 அப்படின்னு கீழே போடுறோமா, அதை சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. பவர் போடுறதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். 1 டிகிரி. அப்போ டோட்டல் ரொட்டேஷனை வந்து கம்ப்ளீட் ரொட்டேஷனை ஒரு சர்க்குலர் ரொட்டேஷனை 360 டிகிரி பார்ட்டா வந்து ஈக்குவல் பார்ட்ஸா பிரிப்பாங்க. அதுல ஒரு பார்ட் 1 டிகிரி. ஓகேவா? இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு, அதை டோட்டலா 360 டிகிரியா வந்து பிரிச்சுட்டு ஒரு ஒரு பார்ட்டும் 1 டிகிரி. அப்போ 1/360th பார்ட், அதுதான் 1 டிகிரி. ஓகேவா? ரைட். 1/360th பார்ட், அதுதான் 1 டிகிரி. மினிட். மினிட் ஒண்ணு இருக்குன்னா, மினிட்னா என்ன? சூப்பர். 1 minute 60 செகண்ட். ஓகே. இப்போ ஒரு டிகிரிய வந்து நம்ம என்னன்னு எடுக்கலாம், அவர் மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு ஹவர்ல எத்தனை செகண்ட், எத்தனை மினிட் இருக்கு? அதேதான். A degree is further divided into 60 equal parts. அப்ப 1 டிகிரி, ஓகேவா, 1 டிகிரியே 1 1 / 60 போட்டோம்னா அதுதான் 1 மினிட். ஓகேவா? 1 டிகிரின்றது 1 ஹவர் மாதிரி. அப்ப டிவைடட் பை 60, 1 டிகிரியை 60 பார்ட்ஸா டிவைட் பண்ணோம்னா அதுல ஒரு பார்ட் தான் 1 மினிட், டினோட்டட் பை 1 டேஷ். ஓகேவா? ஒரு டேஷ் மாதிரி போடுறாங்கன்னா அது வந்து 1 மினிட். நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 மினிட்ல எவ்வளவு இருக்கு, 60 செகண்ட் சொன்னீங்களா? அப்போ 1 மினிட்ட திருப்பி டிவைடட் பை 60 போட்டீங்கன்னா 1 செகண்ட். further divided into 60 equal parts, and each part is called 1 second, denoted by 1 double dash. ஓகேவா? ரைட். 1 double dash. ஓகேவா? டபுள் டேஷ் போட்டோம்னா அது 1 செகண்ட் வந்து குறிக்கும். அப்போ 0.5 டிகிரி அப்படின்னா எத்தனை மினிட்? 5 டிகிரி. 30. ஓகே, 30 மினிட்ஸ் வரும். ஓகே, 30 மினிட்ஸ் வரும். அப்போ அதையே வந்து திருப்பி செகண்டா கன்வெர்ட் பண்ணோம்னா இன்டூ ஒரு 60 போட்டீங்கன்னா செகண்ட்ஸா கன்வெர்ட் ஆகும். 1/360 of complete rotation equal to 1 degree. 1/60 of a degree equal to 1 minute. 1/60 of a minute equal to 1 second. ஓகேவா? ரைட். அப்ப ஆங்கிள் பாரு, 1 டிகிரி ஆங்கிளே வந்து இப்ப நீங்க ஒரு ப்ரொட்ராக்டர் வச்சு பண்றீங்கன்னா 1 டிகிரியே ரொம்ப சின்னதா. அப்ப அதுலயும் 60 பார்ட் எடுத்தோம்னா வந்து அது இன்னும் சின்ன ஆங்கிளா இருக்குமா? அதுலயும் 60 எடுத்தோம்னா இன்னும். அப்போ நம்மளால எக்ஸாக்டா இப்ப 90 டிகிரில மெஷர் பண்ணுன்னு சொன்னா நம்மளால எக்ஸாக்டா 90 டிகிரில மெஷரே பண்ண முடியாது. லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் ஆங்கிள் டீவியேஷன் இருக்கதா செய்யும். நம்ம அப்ராக்சிமேட்லி 90க்கு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? ரைட். 1 right angle equal to 90 degree. அப்போ 1 supplementary angle equal to 180 degree. 2 adjacent angle add பண்ணா 90 degree வந்துச்சுன்னா அது வந்து complementary. 2 adjacent angle add பண்ணா 180 degree வருதுன்னா அது supplementary. Next, French system. In this system, the unit of measurement of an angle is
grade. What is the definition of a grade? In this system, one complete rotation is divided into 400 equal parts. அப்ப British systemல 90 degree சொல்றது 100 degree, 100 grade. Okay, each part is called a grade denoted by 1 superscript G. அப்ப டோட்டலா 400 parts. அப்ப 1 grade equal to 1 by 400. Okay, 1 grade equal to 1 by 400. Minute. A degree is further divided into 100 equal parts. இதுல அங்க 60 பார்த்தோம்ல, இங்க 100. And each part is called a minute denoted by 1 dash. ஃபர்ஸ்ட் அப்ப கிரேட் போடுவோம். இப்ப 30 டிகிரி மேல வந்து நாட் போடுறோம்ல, அது மாதிரி இங்க ஜீன் போடுவோம். A minute is further divided into 100 equal parts and each part is called a second denoted by 1 double dash. அப்ப French systemல எப்படி இருக்கு? 1 by 400 of complete rotation வந்து 1 grade. 1 by 100 of the grade வந்து 1 minute. 1 by 100 of a minute வந்து 1 second. Okay வா? In this system, one right angle equal to 100 grade. Okay வா? 100 grade. French system. இந்த சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்றது இல்லை இப்போ இருக்குல்ல. The circular measurement radian system. In this system, the unit of measurement of an angle is radian. What is a radian? The angle subtended by an arc of length equal to the radius. இப்போ நான் வந்து இது வந்து ஒரு 60 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோயே. இப்ப நான் வந்து ஆங்கிள் வந்து மூவ் பண்றேன். இந்த ஆர்க் வந்து அந்த சர்க்குலர் ஆர்க் இருக்குல்ல, அதோட லென்த்தும் இதோட லென்த்தும் சேமா இருக்குன்னா அதுதான் 1 ரேடியன். அப்போ டோட்டலா வந்து அதே 50 சென்டிமீட்டர் ஆர்க்குக்கு வந்து மூவ் ஆயிருக்கு. ரேடியஸோட என்ன லென்த்தோ அதே டிஸ்டன்ஸ்க்கு வந்து மூவ் ஆயிருக்கு, அதுதான் 1 ரேடியன். ஓகேவா? ரைட். ஆர்க் ஈக்குவல் டு ரேடியஸ் of the circle at its center is called 1 radian, denoted by 1 மேல வந்து C. ஓகேவா? ரைட். டிகிரிக்கு நாட் போட்டோம், கிரேடுக்கு வந்து G போட்டோம், C. C ன்னு டினோட் பண்ணிருக்காங்கன்னா என்ன மீனிங்? C ன்னு டினோட் பண்ணிருக்காங்கன்னா அது வந்து ரேடியன்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இங்க பாரு, ரேடியஸ் R இருக்கா, இந்த சப்டெண்டட் ஆர்க்கோட லென்த்தும் வந்து இந்த லென்த்தும் வந்து R இருக்கு. அப்ப அதுதான் 1 ரேடியன் ஆங்கிள்னு அர்த்தம். ஓகே, 1 ரேடியன் ஆங்கிள். ஓகேவா? Note. Radian is a constant angle. 1 right angle equal to pi by 2 radian. Complete 360 degree இருக்குல்ல, 2 pi radian. 1 radian equal to 2 by pi right angle. Okay, 2 by pi right angle. If no unit of measurement is indicated for an angle, it will be understood that radian degree is implied. இப்ப யூனிட் அந்த நாட் இல்ல ஜி அது மாதிரி நீ போடலன்னா, சீனும் போடலனாலும் அது ரேடியன் தான் அர்த்தம். ஓகேவா? ரேடியன் should be implied. வந்துட்டு இது
radius radius of the circle. அப்படியே அந்த questions வரைக்கும் complete பண்ணலாம். எழுதிட்டீங்களா? நீ என்ன போட்ட? 1 minute தானே 60 போட்டிருந்தா வச்சு ஒரு ரீசன் 400 full. நான் எதுக்கு என்ன சொல்லணும்? அடுத்தது ரேடியன் பத்தி கேட்பாங்க பாருங்க. இந்தியன் இந்தியன் அமெரிக்கன் எழுதிட்டீங்களா? ஆமா நான் இந்தியன் அமெரிக்கன் வந்துதான் நல்ல அப்ப நம்ம என்ன நம்ம வந்து நம்ம யூஸ் பண்றது இங்கிலீஷ் இந்தியன்னு ஒரு சிஸ்டமே இல்லைங்க. மூணு கொஸ்டினுமே யார் இருக்கலாம் கரெக்ட்? ஆறுமே கரெக்ட், ஆறுமே கரெக்ட். எதுடா இதா? 1 minute ஹிந்தி யார் வந்து 400 அவசரம். ஓகே ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ரிலேஷன் அமாங் 3 systems. இப்ப இந்த 3 சிஸ்டம்க்கே வந்து ஒரு ரிலேஷன் இருக்கும்ல டெஃபினெட்லி. அப்போ வாட் இஸ் தட் ரிலேஷன்? கன்வர்ஷன்லாம் நம்ம பண்ண தெரியணும் இல்ல? ரிலேஷன் அமாங் 3 சிஸ்டம் நீங்க மேஜரா வந்து டிகிரிக்கு ரேடியனுக்கு வந்தா நீங்க மேஜரா பண்ணுவீங்க. கிரேடுக்கு அவ்வளவு பண்ணவே மாட்டீங்க. கிரேட் ஜென்ரலா நீங்க ஸ்கூல்ல வந்து பார்க்கவே மாட்டீங்க. ஃப்ரெண்ட் சிஸ்டம் பத்தி வந்து பார்க்கவே மாட்டீங்க. ஓகேவா? The formula connecting the 3 system is as follows. D by 90 degree. Dன்றது வந்து என்ன? ஓகேவா?
degree by 90 degree equal to G by 100 grade. ஓகேவா? equal to R by radian by pi by 2 radian. Cன்றது என்ன? pi by 2 radian. ஓகேவா? ரைட். இதுதான் இதோட ரிலேஷன். அப்ப டிகிரி டு கிரேடுன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோயேன். இந்த இன்டூ 100 இங்க வந்துடும், இன்டூ 100 இங்க வந்துடும். அப்போ 100d டிவைடட் பை 90 மாறிடும், ஈக்குவல் டு G. கிரேட் டு டிகிரி கேட்டாங்கன்னா இந்த 90 மேல போயிடும். புரியல? இல்ல, இப்போ ஒரு கிரேட் வந்து இந்த வேல்யூ டிகிரியா கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. என்ன என்ன வேல்யூ வந்து டிகிரியா கன்வெர்ட் பண்ணும்? இப்போ டிகிரி வந்து 200 டிகிரி கிரேடா கன்வெர்ட் பண்ணும், இல்லைன்னா 100 கிரேடு டிகிரியா கன்வெர்ட் பண்ணும். இந்த மாதிரி நம்ம கேட்கலாம்ல. இப்போ மேத்தமேட்டிக்ஸ் எடுத்த வரைக்கும் ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா எத்தனை வேரியபிள் இருக்கு? டிஎன்ஜி 2 வேரியபிள் இருக்கு. 2 இதை வந்து கன்சிடர் பண்றோம் கம்பேரிஷன்ல. அதுல ஒண்ணு கொடுத்திருப்பாங்க, இன்னொன்னு கண்டுபிடிக்கும். ஒண்ணு கொடுத்திருப்பாங்க, இன்னொன்னு கண்டுபிடிக்கும். அப்ப இத ஈக்குவேட் பண்றப்பதான் உங்களுக்கு வந்து அதை பத்தி இன்னும் தெளிவா தெரியும். D is the degree, G is the grade, R is the radian. One complete angle equal to 360 degree equal to 400 grade equal to 2 pi radian. வெறும் 2 pi போட்டாலும் வந்து சேம் தான். One complete angle, full rotation. சரி, நீங்க ஒரு டிகிரியோட வேல்யூ சொல்லு. 360 வரைக்கும் ஏதாவது ஒரு வேல்யூ சொல்லு. வேணாம் வேணாம், நீ யோசிக்கிறத பார்த்தா வேற எங்கேயோ போகுது. இப்ப வந்து 30 டிகிரின்றது வச்சுப்போமா? 30 டிகிரி வச்சிருப்போம். அப்ப 30 டிகிரி 30 டிகிரி பை 90 ஈக்குவல் டு G பை 100. அப்ப G வேணா என்ன பண்ணும்? இந்த 100 இந்த சைட் போச்சுன்னா 30 பை 90 இன்டூ 100 மாறிடும், ஈக்குவல் டு G. இப்ப 0 0 கேன்சல் ஆயிடுமா? 1 3. அப்போ 1 டைம் 33.33 வரும். அப்ப 33.33. ஓகேவா? கிரேட். அப்ப இந்த 33 வந்து கிரேட் போட்டுடலாமா? 33 வந்து கிரேடு. 0.33 இருக்கு. அப்ப 0.33 இன்டூ 100 போட்டோம்னா 33 மினிட்ஸ். 33 கிரேட் 33 மினிட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு 30 டிகிரி. ஓகேவா? ரைட். இப்ப இதையே 30 டிகிரிய நான் வந்து ரேடியனா கன்வெர்ட் பண்றேன்னா என்ன? 30 by 90 equal to R by pi by 2. அப்ப இந்த pi by 2 என்ன ஆகும்? டைரக்டா இந்த சைட் டிராவல் ஆகுமா? அப்ப 30 by 90 into pi by 2 equal to radian. அப்ப 1 3 times இப்ப pi by 6. pi by 6 தான் 30 டிகிரி. 45 டிகிரி வந்து pi by 4. 90 டிகிரி pi by 2. 180 டிகிரி pi. 270 டிகிரி 2 pi by 3. 360 டிகிரி 2 pi. நம்மளோட சயின்டிபிக் மெஷர்மெண்ட்ஸ் எவ்ரிதிங் மேத்தமேட்டிக்கல் மெஷர்மெண்ட் இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ல ஜெனரல் நம்ம வந்து ரேடியன் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம எஸ்ஐ யூனிட்லயும் பார்த்தோம், ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்லயும் ரேடியன் அண்ட் ஸ்டெரிடியன் சாலிட் ஆங்கிள். ஓகேவா? ரைட். இதை வந்து பார்த்தோம் நம்ம. ஓகேவா? ரைட். அப்ப இது எல்லாமே கடகடகடன்ட்டு நம்மளுக்கு தெரியணும், பிராக்டிஸோட நம்மளுக்கு தெரியணும். இப்ப ஓகேவா? அப்ப டிகிரி டு ரேடியன்னா என்ன பண்ணும்? டிகிரி டு ரேடியன் அப்படின்னா டிகிரி டு ரேடியன்னா நம்ம என்ன பண்ணோம்? டிகிரி இன்டூ டிகிரி பை 90 இன்டூ பை பை 2 போட்டோம்னா எனக்கு ரேடியன் கிடைக்கும். ஓகேவா? ரைட். சரியா? ரேடியன் கிடைக்கும். இப்ப அதுவே வந்து ரேடியன் டு டிகிரி கேட்டோம்னா G பை சாரி டிகிரி பை 90 ஈக்குவல் டு ரேடியன் பை 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 2.
இந்த 90 இங்க போகுமா? இது மேல போகுமா? இந்த 90 இந்த 2 மேல போகும். அப்ப 2r into 90 by pi அப்படின்ட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ரைட். அப்போ ஒரு பேசிக் ஐடியாலஜியை நம்ம அப்ளை பண்ணா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் வரும். ஒன் ஸ்ட்ரைட் ஆங்கிள் equal to 180 degree. கிரேடா போட்டோம்னா 200 கிரேட். ஓகேவா? 200 கிரேட் பை ரேடியன்ஸ். ஒன் ரைட் ஆங்கிள் 90 degree 100 கிரேட் பை by 2 ரேடியன். ஓகேவா? ரைட். இதெல்லாம் நம்மளுக்கு ஜெனரலாவே ரெகுலரா தெரியணும். ஒன் டிகிரிய ரேடியனா கன்வெர்ட் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்லி 0.01745 ரேடியன் வரும். 1 டிகிரி ஈக்குவல் டு 0.01745 ரேடியன் வரும். 1 radian equal to 57 degree 17 minutes 45 seconds. கன்வர்ஷன் ஞாபகம் இருக்குல்ல? இந்த ஃபார்முலா மேல வந்து பார்த்தோம்ல, கன்வர்ஷன் ஃபார்முலால. அப்ப அதுல வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து வரும். ஒன் டிகிரி ஈக்குவல் டு பை பை 180 ரேடியன். அப்போ நம்ம டிகிரியை ரேடியனா கன்வெர்ட் பண்ணோம்னா இன்டூ பை பை 180 மல்டிப்ளை பண்ணும். அதுவே ரேடியனை டிகிரியா கன்வெர்ட் பண்ணோம்னா 180 by பையால மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? ரைட். டிகிரிய ரேடியனா கன்வெர்ட் பண்றதுக்கு இன்டூ பை பை 180 மல்டிப்ளை பண்ணும். ரேடியனை டிகிரியா கன்வெர்ட் பண்றதுக்கு 180 by பையால மல்டிப்ளை பண்ணும். இதுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலா பார்த்தோம்ல, அதேதான். ஒன்னும் பெருசா இல்ல, அதேதான். 1 டிகிரி டு ரேடியன் கன்வெர்ட் பண்ணோம்னா பை பை 180 மல்டிப்ளை பண்ணும். இப்போ 90 டிகிரி ரேடியனா கன்வெர்ட் பண்ணும். நைன்டி டிகிரி இருக்கு, ரேடியனா கன்வெர்ட் பண்ணும். பை பை 180 மல்டிப்ளை பண்ணும். ஒன் டைம் டூ டைமா? ஓகேவா? அப்ப நம்மளுக்கு வந்து பை பை 2 வருதா 90 டிகிரி. இப்ப 30 டிகிரி இருக்கு, ரேடியனா கன்வெர்ட் பண்ணும். பை பை 180 1 by 6. 45 டிகிரி இருக்கு, பை பை 180 ஒன் டைம் 4 டைம் பை பை 4. ஓகேவா? ரைட். அப்ப இந்த மாதிரி நம்ம கன்வர்ஷன்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரேடியனை டிகிரியா கன்வெர்ட் பண்ணும். இப்போ 5 by 4 ரேடியன் இதை டிகிரியா கன்வெர்ட் பண்ணோம்னா 180 by பையால மல்டிப்ளை பண்ணும். பை பை கேன்சல் ஆயிடுமா? 2 டைம் 90 1 டைம் 45 டிகிரி. அப்ப கன்வர்ஷன் ஆஃப் ரேடியன் டு டிகிரி, டிகிரி டு ரேடியன் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து பண்ணுவோம். ஓகேவா? காட்டினேன். ஆன்சர் எழுதியாச்சா?
5/6. நம்ம என்ன சொன்னோம்? டிகிரி டு ரேடியன்னா 30 into 5/180. டக்குன்னு போட்டுடலாம். ஓகேவா? ரைட். ஆன்சர் டிகிரி டு கிரேடியன்ல இருக்கு 50. ஓகேவா? 90 டிகிரி வந்து 100 கிரேடியன். அப்ப 45 டிகிரி 50 கிரேடியன். நீங்க இதை ஃபார்முலா எல்லாம் போடணும்ட்டு வந்து அவசியமே இல்லை. அப்படியே ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் எழுதியாச்சலாம்? ஓகே. Trigonometric ratios. The ratios of different pairs of sides of right angle triangle are called as trigonometric ratios or trigonometric functions. மூணு சைடு இருக்கு இல்ல? மூணு சைடு இருக்கு. ஒன்னு ஹைபாட்டன்யூஸ், ஒன்னு வந்து பேஸ் இருக்கு, ஒன்னு வந்து ஹைட் அது மாதிரி இருக்கு. ஆப்போசிட், அட்ஜசன்ட் அது மாதிரி நம்ம வந்து சொல்றோம் இல்ல? அப்போ ரெண்டு ரெண்டு பேர், ஹைபாட்டன்யூஸ் ஆப்போசிட், ஹைபாட்டன்யூஸ் பேஸ், ஓகேவா? அது அட்ஜசன்ட். ஹைபாட்டன்யூஸ் அப்புறம் வந்து அட்ஜசன்ட் ஆப்போசிட், இது எல்லாத்தையும் பேஸ் பண்றதுதான் இது. அப்போ மூணு சைடு இருக்கு. Take an angle of measure theta in radian in standard position. Let P x comma y be a point on the terminal side of the angle theta such that OP equal to R. ஓகேவா? OP equal to R. X axis y axis O. ஒரு பாயிண்ட் P எடுக்கிறோம். OP equal to R. ஓகேவா? OP equal to R. அப்போ OP ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஹைபாட்டன்யூஸ் கிடைக்கும் இல்ல? M ஆங்கிள். அப்போ OM ஆங்கிள், பாசிட்டிவ் ஆங்கிள். ஓகேவா? தீட்டா, பாசிட்டிவ் ஆங்கிள் தீட்டா. இப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சா? அப்போ ரேடியஸ் வந்து R சொல்லியிருக்கோம். இந்த ஹைட் என்ன தெரியும்? X ஓடதுன்னு தெரியும், Y ஓடது. இந்த ஹைட் வந்து வெர்டிகல் ஹைட் வந்து Y. இது OM ஓட லென்த் வந்து X ன்னு தெரியும். அப்ப R, இது Y, இது X. தீட்டாக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது ஆப்போசிட் சைடுன்னு சொல்றோமோ, தீட்டாக்கு பக்கத்துல இருக்க அட்ஜசன்ட் சைடு அப்படின்றத சொல்றோம். ஓகேவா? இப்ப எதுக்காக இந்த பாயிண்ட் எல்லாம் ரொம்ப சீரியஸா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த டயக்ராம்லாம் உங்க புக்ல இருக்கும்.
அப்படியே பாக்குறப்ப அப்படியே அது பயங்கரமா இருக்கும். இந்த இங்கிலீஷ் படம் எல்லாம் டப்பிங் சொல்லுவாங்க, டப்பிங் பண்ணுவாங்கல்ல, அது வருது, அது ரொம்ப பயங்கரமானது, உன்னை தாக்க போகுது, அப்படியே வந்து இருக்கும். அதுவும் வந்து இந்த எக்ஸ் ஒய் டீட்டா, நம்ம டீட்டா சேர்ந்தாலே நம்மளுக்கு லைட்டா கொஞ்சம் உதற ஆரம்பிக்கும். இந்த எக்ஸ் ஒய் இதெல்லாம் கம்பைன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஷேக்கிங் அதிகமாகும். இது வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் ஒன் ஆங்கிள் மட்டும் தானே. இப்ப இதே பாயிண்ட் இந்த சைடு ரிஃப்ளெக்ஸ் மைனஸ் பிளஸ் செகண்ட் குவாட்ரண்ட்ல போட்டோம்னு வச்சுக்கோங்க, மைனஸ் எக்ஸ் கமா ஒய்னு வரும். அதே பாயிண்ட் கீழே போட்டோம்னா மைனஸ் எக்ஸ் கமா மைனஸ் ஒய் வரும். அதே பாயிண்ட் இந்த சைடு போட்டோம்னா எக்ஸ் கமா மைனஸ் ஒய்னு வரும். அப்போ இந்த சைடு வரப்ப அது நெகட்டிவ் ஆங்கிளா வந்து வரும். ஒன்னு வந்து பாசிட்டிவ் ஆங்கிளா வந்து வரும், 180 டிகிரி வரும். அப்ப இது வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஓ ஒய் அது மட்டும் தான் பார்த்திருக்கீங்க. இப்ப நம்ம ஃபுல் சர்க்கிளுக்கும் நம்ம பார்க்கணும், trigonometry இதை வந்து பார்க்கணும். சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது எந்த டைரக்ஷன் வேணா இருக்கட்டும், ஓகேவா? 90 டிகிரி இருக்கு, 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஹைபோட்டனஸ். ஓகேவா? ரைட் ஹெச். ஆங்கிள் இருக்கு, ஆங்கிளுக்கு டைரக்டா ஆப்போசிட் சைட வந்து ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம், ஆப்போசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிளுக்கு பக்கத்துல இருக்க சைடு adjacent சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிளுக்கு பக்கத்துல இருக்க சைடு adjacent சைடு. Let us see the pair of ratio. இப்போ இந்த இது இருக்குல்ல, நிறைய பேருக்கு வந்து ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த சைடு போட்டா மட்டும்தான் வந்து இவங்களுக்கு ஆன்சர் வரும்னு நினைச்சுக்குவாங்க. எப்படி இருக்கு, இது ஆங்கிள் தீட்டா, எப்பவுமே இது வந்து 90 டிகிரிக்கு ஆப்போசிட் வந்து ஹைபோட்டனியூஸ். இது ஆங்கிள் தீட்டானா இது ஆப்போசிட் சைடு, ஆங்கிள் பக்கத்துல இருக்கிறது adjacent. இப்ப இதுவே எப்படி இருக்கு, ஓகேவா? இந்த ஆங்கிளை கன்சிடர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, ஹைபோட்டனியூஸ் எப்பயும் 90 டிகிரிக்கு ஆப்போசிட், தீட்டா எதுனா இது ஆப்போசிட் சைடு, இதுக்கு பக்கத்துல இருக்கிறது adjacent சைடு. இதே ட்ரையாங்கிள இந்த ஆங்கிளை கன்சிடர் பண்ணாங்கன்னா இது ஆப்போசிட் சைடு, 90 டிகிரி சேஞ்ச் ஆகாது, ஹைபோட்டனியூஸ் சேஞ்ச் ஆகாது, இது adjacent சைடு. ஓகேவா? எந்த டைரக்ஷன்ல நம்ம சர்க்கிளை திருப்பி போட்டாலும், அந்த ட்ரையாங்கிளை வந்து திருப்பி போட்டாலும், நம்மளுக்கு எந்த ஆங்கிளை கன்சிடர் பண்றோமோ அது. இப்ப இதே ஆல்ரெடி இருக்கிற ஒரு ட்ரையாங்கிளே எடுத்துப்போமா, இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணா லெட்ஸ் டேக் திஸ் ஆங்கிள். இந்த ஆங்கிள் வந்து நம்ம வந்து இது தீட்டா எடுத்துக்கிட்டோமா, இது வந்து இத வந்து ஆல்பான்னு எடுத்துக்கணும். அப்ப இந்த ஆல்பா ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு வந்து இதுதான், ஆல்பா ஆங்கிளுக்கு adjacent சைடு வந்து இதுதான். அப்ப தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஆல்பாக்கு adjacent. இன்னொரு ஐடியா வந்து என்ன வரலாம்னா, இப்ப இது ஆல்பா சொல்லியிருக்கோம், இது தீட்டா சொல்லியிருக்கோமோ, இது 90 டிகிரி. சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இந்த ட்ரையாங்கிள் என்ன சொன்னோம், 180 டிகிரின்னு சொன்னோம். அப்போ தீட்டா பிளஸ் ஆல்பா பிளஸ் 90 டிகிரி ஈக்குவல் டு 180யா? அப்ப இந்த 90 இந்த சைட் போச்சுன்னா தீட்டா பிளஸ் ஆல்பா ஈக்குவல் டு 90 டிகிரி வந்துருமா? அப்ப தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் ஆல்பான்னு சொல்லலாமா? அப்போ இந்த ஆல்பா இடத்துல நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு, ஆல்பாவை ரிமூவ் பண்ணிட்டு நான் என்ன போடலாம், ஆல்பா ரிமூவ் பண்ணிட்டு 90 மைனஸ் தீட்டான்னு கூட போடலாம். ஓகே ரைட்? அப்போ ஒரு ஆங்கிள் ஆஃப் தி ட்ரையாங்கிள் அந்த ஒரு ஃபண்டமெண்டல் ஐடியாவை தெரிஞ்சிச்சுன்னா தான் இது ஏன் தீட்டா போடுறோம், இது ஏன் வந்து 90 மைனஸ் தீட்டா போடுறோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். அப்ப இந்த ரூல் எங்க இருந்து வருது, அந்த பேசிக்கான அந்த ஃபண்டமெண்டல் ரூல் ஆஃப் சம் ஆஃப் ஆங்கிள் இன்சைட் தி ட்ரையாங்கிள் இருந்து வருது. அப்போ ஒரு இடத்துல நம்ம படிக்கிறத இன்னொரு இடத்துல ஜஸ்ட் லைக் தட் யூஸ் பண்ணுவோம், ஆனா அதை யூஸ் பண்றதை சொல்ல மாட்டாங்க. இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம், நம்ம தெரிஞ்சுக்கணும், அதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எந்த டைரக்ஷன்ல போட்டாலும் உங்களுக்கு வந்து தெரியணும். Let us see the ratios of different pair of sides.
அப்ப ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஹைபோட்டனஸ் ஆங்கிள் ஏவை கன்சிடர் பண்ணோம்னா ஆங்கிள் ஏ தீட்டான்னு கன்சிடர் பண்றோம்னா ஆப்போசிட் சைடு எது? இது தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு இது. அப்புறம் adjacent சைடு இது. அப்போ இத தீட்டான்னு கன்சிடர் பண்றோம்னா இது வந்து ஆப்போசிட் சைடு, இது வந்து adjacent சைடு. இத தீட்டான்னு கன்சிடர் பண்ணோம்னா இது ஆப்போசிட் சைடு, இது adjacent சைடா மாறும். Let us consider all three sides of right angle triangle ABC. Opposite side, adjacent side, hypotenuse. With the help of this, let us create three ratios. மூணு பேர் தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஆப்போசிட் by hypotenuse, adjacent by hypotenuse, opposite by adjacent. இந்த மூணு பேர் தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ரைட்? மூணு பேர் அதோட இன்வெர்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ரெசிப்ரோக்கல். இன்வெர்ஸ் சொல்லக்கூடாது. கேன் வி கிரியேட் மோர் ரேஷியோஸ்? அப்ப இது மூலமா இன்னும் கிரியேட் பண்ண முடியுமா? எஸ். 3 more ratios can be created. இதோட reciprocals. Okay. What will be the reciprocals of this ratio? Reciprocal na என்ன? Numerator to denominator, denominator to numerator. அப்போ hypotenuse by opposite, hypotenuse by adjacent, adjacent by opposite. அப்போ இந்த 2 sets வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். Okay. So in all six ratios can be created. அதுதான். அதுக்கு மேல இல்ல. இத வந்து நம்ம கம்பைன் வேணா பண்ணலாம். சைன் காஸ் சைன் அது மாதிரிலாம் நம்ம வந்து இது எல்லாத்தையும் வந்து ஒன்னா சேர்க்கலாம். ஓகேவா? Each of these ratios are given a name. They are sin, cos, tan, secant, SINE, sin. அதுதான் வந்து ஷார்ட் ஃபார்மா SIN, sin அப்படின்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? சைன் தீட்டா. கொசைன் அதுதான் காஸ் அப்படின்ட்டு சொல்றோம். ஓகேவா? டான்ஜென்ட் தான் tan அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? கோ சீக்கண்ட் அதுதான் SEC. கோசீக்கண்ட் அதுதான் கொசீக்கண்ட், கோசிக் அப்படின்ட்டு போடுறோம். கோ டான்ஜென்ட் தான் காட் அப்படின்ட்டு வந்து போடுறோம். ரைட்? சரியா? அப்போ சைன், கொசைன், டான்ஜென்ட், சீக்கண்ட், கொசீக்கண்ட், கோடான்ஜென்ட், காட். ஓகேவா? நம்ம சொல்றப்ப சைன், காஸ், டான், அப்புறம் கொசிக் எல்லாம் கொசிக்கன்ட்னே இதை வந்து நிறைய பேர் வந்து படிக்கிறப்ப கொசிக்கன் தான் சொல்லுவாங்க. சீக்கண்ட். ஓகேவா? காட். காட் வந்து ஆக்சுவலா என்னது? கோடான்ஜென்ட். அதுதான் காட் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். Okay? Answer is opposite by adjacent. And right angle triangle, cosecant equal to answer is hypotenuse by opposite. எழுது டக்குன்ட்டு. Hypotenuse by opposite. தெரியுமா?
ஓகே, ஆன்சர் இஸ் காஸ் பை சைன். சைன் பை காஸ் வந்து tan. ஏய், அதோட ரிவர்சல் தானே சொன்னோம் நம்ம, ரெசிப்ரோக்கல். காப்பி தான் பண்ணுவியா? அப்படியே முன்னாடி மேல இருக்கிறத பார்த்து வந்து அவங்க எப்படி போட்டாங்க? ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் இருக்கு, அதுதானே ரெசிப்ரோக்கல். ஹைபாட்னியூஸ் பை ஆப்போசிட் அது மாதிரி போட்டாங்க. சரி, அப்ப இதுல இன்னும் கொஞ்சமும் சேர்க்கலாம்ல. 1/sin இருக்குல்ல, 1/sin theta equal to, ஓகேவா, cosecant theta, s c, ஓகேவா. 1/cos theta equal to secant theta. 1/tan theta equal to cot theta. இதுலயே இன்னொன்னு சேர்க்கலாம், tan theta equal to sin theta by cos theta. Cot theta equal to cos theta divided by sin theta. இதோட ஆப்போசிட் அப்ப cosecant equal to 1/sin. அது மாதிரியே வந்து ரெண்டும் சேம் தானே, ஓகேவா. சரி, அப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். cos theta into sin theta into secant theta into cosecant theta. ஆப்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. போடு 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 போடு. ஆன்சர் can't be determined. இன்னொன்னு ஆன்சர் கொடுங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுக்கலாமா? ஆப்ஷன் வந்து டி தான் ரைட் ஆன்சர். சரிங்க பார், காசு இது 1/cos. அப்ப காஸ் சீக்கண்ட் வந்து 1 ஆயிடும், சைன் கொசிகண்ட் வந்து 1 மாறிடும். 1 into 1 வந்து ஆன்சர் 1. இது மாதிரி நம்ம எக்கச்சக்கமா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம இதை பார்த்தோம்ல, கெத்தா ஓகே சூப்பர் அப்படின்னு சொன்னோம்ல. இத மேத்தமேட்டிக்ஸ்ன்றதே வந்து ஒரு ஆழ்கடல்னு வச்சுக்கோயேன், டீப் சி. அதுல மேல மேல வந்து அப்படியே நம்ம வந்து நீந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது, இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தோணும். அப்படி உள்ள போனோம்னு வச்சுக்கேன், லைட்டா கொஞ்சம் இருட்டு ஆகும், என்னடா இது இருக்கு. அப்படி உள்ளுக்குள்ள டைவடிக்க பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள சுத்தமா லைட்டே இருக்காது. நம்மளா வந்து கொஞ்சம் வந்து லைட்லாம் அடிச்சு நம்ம பார்த்தாதான் உண்டு, ஓகேவா, ரைட். அப்ப என்ன பண்றோம், இப்போ அந்த மேல இருக்க அந்த கிரீமி லேயர்ல நம்ம வந்து பார்த்துருக்கோம், ஓகேவா, ரைட். இப்ப வந்து இந்த பாட்டுல சொல்லுவாங்கல்ல, தொமக்கிட்டீர்னு வந்து நீந்தி வந்து உள்ள வந்து போறோம், கொஞ்சம் கொஞ்சமா உள்ள உள்ள வந்து போறோம். quadrant angles and allied angles. 0 degree, 90 degree, 180 degree, 270 degree and 360 degree. இது எல்லாமே வந்து quadrant angles சொல்லுவாங்க. அதான் x axis இருக்குல்ல, OX 0 degree, OX y dash, OY 90 degree, 180 degree, 270 and 360 degree. Two angles are said to be allied when the sum or difference is either 0 or multiple of pi/2. allied அதோட மீனிங் என்னன்னா, ரெண்டு ஆங்கிளோட சம்மோ டிஃபரன்ஸோ
0வா இருக்கணும், இல்ல மல்டிபிள் ஆஃப் 90ல இருக்கணும். பை பை 2னா என்ன, 90 டிகிரி, மல்டிபிள் ஆஃப் 90 டிகிரில இருக்கணும். அதை வந்து அலைடு அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. நீங்க சொன்னீங்களே இந்த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள், சப்ளிமெண்டரி ஆங்கிள், இது எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒண்ணுதான். The angles minus theta, 90 plus theta or 90 minus theta, 180 plus theta or 180 minus theta, 3 pi by 2ன்றது 270 சொன்னேன். 270 plus theta, 270 minus theta, எல்லாம் 360 plus theta, 360 minus theta. ஓகேவா? இதெல்லாம் அலைட் ஆங்கிள்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அலைட் ஆங்கிள்ஸ் டு theta. theta வந்து 0 to 90க்குள்ள ஒரு ஆங்கிள் thetaன்னு எடுக்கிறோமா, அது வந்து ரிலேட்டட் டு குவாட்ரண்ட் ஆங்கிள்ஸ். அப்போ இதுல இந்த 0 டிகிரி வந்து 0வா, 90 வந்து பை பை 2, 180 வந்து பை, 270 3 பை பை 2, 2 பை. ஓகேவா? சம் ஆர் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 90, 0 இல்ல மல்டிபிள்ஸ் ஆஃப் 90ஸ்ல இருக்குன்னா அதை வந்து நம்ம அலைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப இது நம்ம எப்படி போடலாம், மைனஸ் தீட்டா நெகட்டிவ் ஆங்கிள், இது 90 பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டான்னு போடலாம், 180 பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டான்னு போடலாம், 270 பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டான்னு போடலாம், 360 பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டான்னு போடலாம். இது எல்லாமே அலைட் ஆங்கிள்ஸ். அப்போ ஒரு ஆங்கிளுக்கு தெரியும்னா அதை வச்சு வந்து இன்னும் நிறைய ஆங்கிள்ஸ்க்கு நம்ம ஒர்க் பண்ணலாம். நோட். ஜீரோ டு இது எல்லாத்துக்குமே எப்படி கிடைக்கும், we get same ratios தான் கிடைக்கும், we get co-ratios. அப்ப சேம் ரேஷியோ அண்ட் co-ratioனா என்னன்னு உங்களுக்கு வந்து தெரியும். சைனோட எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் என்ன, காஸ், கோ சைன். சீக்கண்டோட இது வந்து கோ சீக்கண்ட். ஓகேவா? ரைட். இப்போ இதோட மீனிங் என்னன்றது உங்களுக்கு டயக்ராமெட்டிக்கலா பார்த்தாதான் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, டயக்ராமெட்டிக்கா பார்த்தாதான் தெரிய ஆரம்பிக்கும் கோ ரேஷியோ. அப்போ இங்க பாரு, சைன் 180 பிளஸ் தீட்டா சைன் தீட்டா தான் வரும், 360 பிளஸ் தீட்டா சைன் தீட்டா தான் வரும். அதுவே 90 பிளஸ் தீட்டா காஸ் தீட்டா வரும். சைன் 90 பிளஸ் தீட்டா காஸ் தீட்டா, காஸ் 90 பிளஸ் தீட்டா சைன் தீட்டா. ஓகேவா? ரைட். கோ ரேஷியோஸ் வரும். அப்ப கோ ரேஷியோனா என்ன, சைன் இஸ் கன்வெர்டட் இன்டு காஸ், tan is converted into cot, secant is converted into cosec. Okay, sin is converted into cos, tan, secant is cosec. அதுதான் கோ ரேஷியோஸ். சேம் ரேஷியோனா சைன் சைனாவே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சைன் 135 டிகிரின்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்க. 135ன்றது என்ன, 90 பிளஸ் 45 அலைட் ஆங்கிளா மாறிடுமா, 90 பிளஸ். அப்போ சைன் 90 பிளஸ்னு வருதா, அப்போ காஸ் 45 வரும். சைன் 145 டிகிரி காஸ் 45 டிகிரின்னு வரும். ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் reciprocal and co-ratios of trigonometric ratios. sin ஓட co-ratio என்ன, cos, reciprocal cosecant, 1 by sin தான் cosecant. cos ஓட co-ratio sin, reciprocal secant. tan ஓட co-ratio cot, reciprocal cot தான். பாரு, co-ratio cot தான், reciprocal cot தான். cot ஓட co-ratio tan, reciprocal tan. secant ஓட co-ratio cosecant, reciprocal cos, 1 by cos equal to secant. Cosecant ஓட co-ratio secant, reciprocal sin.
இந்த tan cot மட்டும் பாருங்க, கோரேஷியோவும் ரெசிப்ரோக்கலும் சேம். அதானே வருது கொசிகண்டோட ரெசிப்ரோக்கல். இது கோரேஷியோ. சீக்கண்டோட கோரேஷியோ கொசிகண்ட், கொசிகண்டோட கோரேஷியோ சீக்கண்ட். ஓகேவா? ஆன்சர் ஆன்சர் இல்லையாச்சா? கரெக்டா? ஆன்சர் சயின்ஸ். பாசிட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், இந்த மாதிரி சம்பவம்லாம் நம்ம நிறைய பார்த்துமா? அப்போ ஒவ்வொரு ரேஷியோஸ்க்கும் ஒவ்வொரு குவாட்ரண்ட்டுக்கும் ஒன்னு பாசிட்டிவ் பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. ஓகேவா? நம்ம வந்து நேத்து நம்ம அந்த அதுக்காக தான் நம்ம கோஆர்டினேட் ஜாமெட்ரிய விழுந்து விழுந்து பார்த்தோம், எக்கச்சக்கமா கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டோம். பொறுமையா. ஓய், போயிட்டு சீக்கிரம் வரப்பா, கிளாஸ் எடுத்து. நீ பண்ண வேலைக்கெல்லாம் நீ ஃபுல்லா இங்கதான் உட்காந்து. அப்புறம் என்ன? ஓ, அப்படியே வந்து ரொம்ப நல்ல புள்ள மாதிரி கேட்காத. ஓகே தானடா, ரைட் தானடா? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? குவாட்ரண்ட் 1, குவாட்ரண்ட் 2, குவாட்ரண்ட் 3, குவாட்ரண்ட் 4. 4 குவாட்ரண்ட் முதல்ல நம்ம பார்த்த மாதிரியா? இது என்ன? 0 to 90 அக்யூட் ஆங்கிளா? அப்போ இது 90 டிகிரினா இங்க 90 மைனஸ் டீட்டான்னு போடலாமா? ரெண்டு விதமா போடலாம், ஒன்னு டீட்டான்னு போடலாம், இல்ல 90 மைனஸ் டீட்டான்னு போடலாம். ஆங்கிள் ஓ எக்ஸ்ல இருந்து எடுத்தேன்னா எனக்கு வெறும் டீட்டா மட்டும் போடுவேன், ஒய்ல இருந்து எடுத்தேன்னா எனக்கு வந்து 90 மைனஸ் டீட்டான்னு போடலாம். அப்ப இந்த இடத்துல 90 to 180 அப்டியூஸ் ஆங்கிளா? ரைட். அப்போ இங்க இருக்கிறத நம்ம எப்படி போடலாம்? 90 பிளஸ் டீட்டா போடலாம், இல்லைன்னா 180ல இருந்து டீட்டாவை மைனஸ் பண்ணா இங்க வரும் அப்படின்னு போடலாம். 90 மைனஸ் டீட்டா இங்க டீட்டா, 90 மைனஸ் டீட்டா போடலாம். இங்க இந்த குவாட்ரண்ட்ல இருக்கிற ஆங்கிள் எப்படி இருக்கும்? அதாவது இங்க ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோ,
இது ஆங்கிள் தீட்டான்னு எடுக்கிறோம்னா இது 90யா 90 பிளஸ் தீட்டான்னு போடலாம். இந்த ஆங்கிளை வந்து தீட்டான்னு எடுக்கிறோம்னா இது 180ல இருந்து இந்த தீட்டாவை மைனஸ் பண்ணனா 180 மைனஸ் தீட்டான்னு போடலாம். 90 பிளஸ் தீட்டாவும் கரெக்ட் தான், 180 மைனஸ் தீட்டாவும் கரெக்ட் தான். ஓகேவா? 90 பிளஸ் தீட்டாவும் கரெக்ட் தான், 180 மைனஸ் தீட்டாவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் தேர்ட் குவாட்ரண்ட். இந்த ஆங்கிள் பேர் என்ன சொல்லுவாங்க? 180 மேல இருக்கிற ஆங்கிள் என்ன ஆங்கிள்? இல்ல, இது இப்படிதான் வருது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் வருது. என்ன ஆங்கிள்? ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்றத சொல்லுவாங்க. அப்ப இது என்ன சொல்லலாம்? இது 180 பிளஸ் தீட்டான்னு சொல்லலாம், இல்லைன்னா 270 மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். அப்போ 180 பிளஸ் தீட்டான்னு சொல்லலாம், இல்லைன்னா 270 மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். ஓகேவா? ரைட். லாஸ்டா ஃபோர்த் குவாட்ரண்ட். ஒன்னு 270 பிளஸ் தீட்டா சொல்லலாம், இல்லைன்னா ஆப்போசிட் 360 மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம், இல்லைன்னா மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். ஓகேவா? ஆர் 360 மைனஸ் தீட்டா ஆர் மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். அப்போ இந்த ஜீரோல இருந்து இப்படியே ஃபுல்லா ரொட்டேட் ஆகி வருதுல்ல, அது வந்து 270 பிளஸ் தீட்டா, இல்லைன்னா இந்த சைட் ஓகே மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ உள்ளுக்குள்ள இருக்க அந்த வேல்யூஸ் எப்படி 90 மைனஸ் தீட்டா 90 பிளஸ் தீட்டா அப்படின்றது வந்து ஓகேவாயிடுச்சா? நிறைய இருக்கு இதுல. ஓகேவா? ரைட். மொத்தமா இதை பார்த்தோம்னா இதை வந்து நல்லா இருக்கும். கொஞ்சம் லைட்டா ஒரு ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் தூங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, கண்ணை முழிச்சு பார்த்தோம்னா என்னடா நடக்குது அப்படின்றது தெரியாது. ஓகேவா? ரைட். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒரு குவாட்ரண்ட் 4 குவாட்ரண்ட் அதுல ஒரு லைன் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஒன்னு தீட்டான்னு போடலாம், இல்ல 90ல இருந்து அந்த ஆங்கிளை மைனஸ் பண்ணிட்டு போடலாம், 90 மைனஸ் தீட்டா. செகண்ட் குவாட்ரண்ட்ல 90 பிளஸ் தீட்டா போடலாம், இல்ல 180 மைனஸ் தீட்டான்னு போடலாம். தேர்ட் குவாட்ரண்ட்ல 180 பிளஸ் தீட்டா 270 மைனஸ் தீட்டா போடலாம். ஃபோர்த் குவாட்ரண்ட் 270 பிளஸ் தீட்டா இல்லைன்னா 360 மைனஸ் தீட்டா போடலாம், இல்லைன்னா நெகட்டிவ் ஆங்கிள் கிளாக் வைஸ் டைரக்ஷன் போட்டு மைனஸ் தீட்டான்னு வந்து நம்ம போடலாம். ஓகேவா? ரைட். அப்ப திருப்பி என்ன ஆகுது? இது 360 பிளஸ் தீட்டா ஆர் தீட்டா அப்படின்னு போடலாம். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல எல்லாமே பாசிட்டிவ்ல பிளஸ் பிளஸ் தானே இருக்கும். ஓகேவா? சைன். அப்போ இதுல எல்லாமே பாசிட்டிவ். நம்மளோட ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? எக்ஸ் கமா ஒய் ஒரு இதை வந்து ட்ரையாங்கிள் போட்டோம்ல, ஞாபகம் இருக்கா? எக்ஸ் கமா ஒய் ரவுண்டு போட்டு எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு போட்டோம்னா என்ன வரும் அப்படின்ட்டு இப்படி போட்டு, அப்போ இது தீட்டா அப்படின்னா சைன் தீட்டா என்ன வந்துச்சு? இது ஒய், இது ஹெச். அப்போ ஒய் பை ஹெச்னு வந்துச்சா? ஒய் பை ஹெச் தான் சைன் தீட்டா. காஸ் தீட்டா என்ன? எக்ஸ் பை ஹெச். tan தீட்டா என்ன? ஒய் பை எக்ஸ். ஆப்போசிட் பை ஆக்சஸ். ஓகேவா? இப்ப இதுல ஒரு பாயிண்ட் வந்து ரெண்டுமே பாசிட்டிவா தானே இருக்கு. அப்ப சைன் பை காஸ், காஸ் பை சைன் எல்லாமே வந்து பாசிட்டிவா தான் வரும். ஹெச் எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கு, எக்ஸ் ஒய் தான் மாறும். கரெக்டா? எக்ஸ் ஒய் தான் சேஞ்ச் ஆகும். இப்ப இந்த இடத்துல வருவோம், இங்க ஒய் பாசிட்டிவ்ல எக்ஸ் நெகட்டிவ். ஓகேவா? அப்போ ஒய் பை ஹெச் பாசிட்டிவ் பை பாசிட்டிவ், இதோட இன்வர்ஸ் கொசிகண்ட். ஓகேவா? அப்போ இதுல என்ன ஆகும்? சைன். ஓகேவா? இத இத நிறைய இந்த மாதிரி ஒர்க்கிங்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க. சைன், சைன் அண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு எஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ரைட். எங்க இதுல எல்லாம் வந்து வேற வேற எல்லாம் சொல்லுவானுங்க, ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்வாங்க, ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட் சில்வர் எஸ் பாசிட்டிவ், அதாவது சைன் அண்ட் அதோட இன்வர்ஸ் கொசிகண்ட் வந்து பாசிட்டிவ். தேர்ட்ல டி, டி ஃபார் டேன், டேனோ பாட்டோ பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ். ஃபோர்த்ல கப்பு சி
காஸ் வந்து பாசிட்டிவ் அண்ட் சீக்கண்ட் பாசிட்டிவ், மத்ததெல்லாம் நெகட்டிவ்னு சொல்லுவோம். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனும் எஸ் ஃபார் சைன் அண்ட் அதோட ரெசிப்ரோக்கல் கொசிகண்ட். சைன் அண்ட் கொசிகண்ட் மட்டும் தான் செகண்ட் குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ். தட் இஸ் 90ல இருந்து 180, 90 to 180 சைன் அண்ட் கொசிகண்ட் மட்டும் தான் பாசிட்டிவ். ஓகேவா? டேக் திஸ் tan. ஓகேவா? T for tan. ஓகேவா? ரைட், tan. அப்போ tan and அதோட இது வந்து ஓகேவா? ரைட், ரெசிப்ரோக்கல். அப்ப இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் இருக்குமா? நம்மளோட ரூல் படி பார்ப்போமா? நம்மளோட ரூல் படி பாசிட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ், ரெண்டுமே பாசிட்டிவ். அப்ப எல்லாமே எல்லா ரேஷியோஸும் பாசிட்டிவ்ல தான் வரும். இங்க எக்ஸ் நெகட்டிவ், ஒய் வந்து பாசிட்டிவ். அதனால சைன் அண்ட் அதோட இன்வெர்ஸ் கொசிகண்ட் அது மட்டும் தான் பாசிட்டிவா வரும். இங்க சைன் பை காஸ், அதாவது ஆப்போசிட் பை மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய், இப்படிதானே இருக்கும், மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ tan என்ன ஆகும்? மைனஸ் பை மைனஸ், மைனஸ் ஒய் பை மைனஸ் எக்ஸ், மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். அப்போ இங்க டேனும் காட்டும் பாசிட்டிவா இருக்கும். இங்க எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் வந்து நெகட்டிவ். அப்போ காஸ் அண்ட் அதோட இன்வர்ஸ் சீக்கண்ட். ஓகேவா? இது மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கும். அப்ப மத்தது எல்லாமே நெகட்டிவ். அப்ப சைனு, டேனு, அதோட இன்வர்ஸ் கொசிகண்ட், காட், இது எல்லாமே இங்க நெகட்டிவா இருக்கும். ஓகேவா? சைன் கன்வர்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்ப இந்த டேபிள் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அப்ப all students take this chart. We can remember the signs of trigonometric ratios. First quadrantல எல்லாமே பாசிட்டிவ், செகண்ட்ல சைன் அண்ட் அதோட இன்வர்ஸ் கொசிகண்ட். சைன் மட்டும் கூட வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, அதோட இன்வர்ஸ் நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். தேர்ட் குவாட்ரண்ட்ல tan, ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காஸ், இதெல்லாம் தான் பாசிட்டிவ். மத்தது எல்லாமே அதோட இன்வர்ஸ் ரெசிப்ரோக்கல், அது மட்டும் தான் வந்து பாசிட்டிவ். மத்தது எல்லாமே வந்து நெகட்டிவா இருக்கும். அடுத்த சம்பவத்துக்கு போறதுக்கு முன்னாடி லைட்டா நீங்க வந்து போனா போட்டோன்னு ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு சொன்னோம்ல, 180 பிளஸ் தீட்டா, 360 பிளஸ் தீட்டா, அப்படியே போயிட்டே இருக்கும். அது அடுத்த 540 பிளஸ் தீட்டா, அடுத்த 720 பிளஸ் தீட்டா, பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டான்னு போயிட்டே இருக்கும். அது எல்லாமே சேம். அதாவது இப்ப 90 மைனஸ் தீட்டானா 90 இருக்கா, சைன் என்ன ஆகும்? காசா மாறிடும். சைன் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா. அதாவது கோ ரேஷியோஸ். இத கம்பைன் பண்ண போறோம் of allied angles. ஆறு ரேஷியோலப்பா, ஆறு ரேஷியோல 360 பிளஸ் தீட்டா திருப்பி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு வந்துரும்லடா. Q1 Q1 Q2, ஓகேவா? ரைட், 90 நம்ம என்ன சொன்னோம்? 180 பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டா சைன் சைனாவே இருக்கும், சைன் சைனாவே இருக்கும். கரெக்டா? அப்புறம்
360 பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டாவும் சைன் சைனாவே இருக்கும். 360 பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டா. அதுவே 90 பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டா, 270 பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டா, இது ரெண்டுத்துக்கும் என்ன ஆகும்? சைன் காஸா மாறும், காஸ் சைனா மாறும், tan காட்டா மாறும். கோ ரேஷியோஸ். அதோட நான் விட மாட்டேன். இன்னமும் பாருங்க, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எல்லாமே பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட் சைன் இஸ் பாசிட்டிவ், தேர்ட் குவாட்ரண்ட் சைன் அதோட ரெசிப்ரோக்கல், ஓகேவா, கோசிகன். தேர்ட் குவாட்ரண்ட்ல tan பாசிட்டிவ், ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காஸ் பாசிட்டிவ். அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் 90 மைனஸ் தீட்டா, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல சைன் வந்து பாசிட்டிவ் தானே, பாசிட்டிவ். 90 மைனஸ் தீட்டா 90, அப்ப சைன் என்ன ஆகும்? காசா மாறிடும். ஓகேவா, சைன் என்னவா மாறணும்? காசா மாறிடணும். கரெக்டா? இந்த பெண் எடுக்கணும், அப்படியே ஷிஃப்டும் பண்ணிக்கலாம். செகண்ட் குவாட்ரண்ட் 90 பிளஸ் தீட்டா, செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் வந்து பாசிட்டிவ் தானே, அப்போ 90னா எப்படி வரும்? காசா மாறிடும். அப்ப காஸ் தீட்டா தான் வரும். தேர்ட் குவாட்ரண்ட், இதோ செகண்ட் குவாட்ரண்ட்ல 180 மைனஸ் தீட்டா, சைன் வந்து 180, சைன் வந்து சைனா தானே இருக்கணும், சைன் தீட்டா. 180 பிளஸ் தீட்டா, தேர்ட் குவாட்ரண்ட் சைன் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல சைன் நெகட்டிவ்ல, தேர்ட் குவாட்ரண்ட்ல சைன் நெகட்டிவ்ல 180னா சைன் சைனா தான் இருக்கணும். தேர்ட் குவாட்ரண்ட் சைன் நெகட்டிவ், 270னா என்ன ஆகும்? காசா மாறணும். அப்ப மைனஸ், இதோடதுதான் மைனஸா பிளஸ்ஸான்னு பார்க்கணும். வர ஆன்சர் இல்ல, இப்ப மைனஸ் 270, அதனால சைன் வந்து காசா மாறிடுச்சு. ஏன் போடலன்னா அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இப்பதான் சொன்னமே எல்லாமே பாசிட்டிவ், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவ்ல. இப்ப அடுத்து காசுக்கு போவீங்கல்ல, போறப்ப உங்களுக்கு வந்து தெரியும். இங்க மட்டும் கவனிங்க, நான் எழுதுறேன்னு யாருமே எழுதக்கூடாது. நீங்க இந்த டேபிள நீங்களே தான் போட போறீங்க. ஓகேவா, நீங்களே தான் போட போறீங்க, இந்த ரூல்ஸை வச்சு நீங்க போட போறீங்க. அப்போ 360 மைனஸ் தீட்டா, இது ஃபோர்த் குவாட்ரண்ட், 270 பிளஸ் தீட்டா ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காஸ் மட்டும் தான் பாசிட்டிவ், அப்ப சைன் வந்து நெகட்டிவ்ல. 270னா என்ன ஆகணும்? சைன் வந்து காசா மாறணும், அப்ப மைனஸ் காஸ் தீட்டா. 360 மைனஸ் தீட்டாவும் ஃபோர்த் குவாட்ரண்ட். 360னா சைன் சைனாவே இருக்கணும், பிளஸ் மைனஸ் சைன் தீட்டா. 360 பிளஸ் தீட்டா, அவ்வளவுதான். சைன் சைனா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவ், சைன் தீட்டா. அதாவது 390 டிகிரின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோயேன், 360 பிளஸ் 30, ஓகேவா, ரைட். மைனஸ் தீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஃபோர்த் குவாட்ரண்ட், அப்ப மைனஸ் சைன் தீட்டா. ஓகேவா, இப்ப அடுத்து காஸ். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவ், அப்போ 90 காஸ் வந்து சைனா மாறிடும், சைன் தீட்டா. செகண்ட் குவாட்ரண்ட் காஸ் வந்து நெகட்டிவ், அதனால மைனஸ் 90ன்றதுனால சைன் தீட்டா. செகண்ட் குவாட்ரண்ட் காஸ் வந்து நெகட்டிவ், அதனால மைனஸ் 180னா காஸ் காசாவே இருக்கணும், சேமாவே இருக்கணும், மைனஸ் காஸ் தீட்டா.
180 plus theta minus cos theta. ஓகேவா? ரைட். மைனஸ் சைன் வந்து மைனஸ் 270, அதனால sin theta. ஓகேவா? இப்போ சூப்பர், பிளஸ் sin theta. ஏன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட் வந்துட்டோம். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல ஓகேவா, குவாட்ரண்ட் காஸ் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் மட்டும் தான் பாசிட்டிவ். சைனு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் பாசிட்டிவ். டேனு ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் பாசிட்டிவ். ஓகேவா? அடுத்து 360, 360னா காஸ் தீட்டா தான். ஃபோர்த் குவாட்ரண்ட் பாசிட்டிவ் தான், காஸ் பாசிட்டிவ் தான். இந்த காஸ் இதோட தான் சைன் பார்க்கணும் நீங்க, இதோட சைன் தான் பார்க்கணும். வர ஆன்சரோட சைன் கிடையாது. ஓகேவா? ரைட். அடுத்து 360 பிளஸ் தீட்டா, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆப்வியஸ்லி காஸ் தீட்டா. ஃபோர்த் குவாட்ரண்ட் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா எஸ் பிளஸ் காஸ் தீட்டா. இந்த ரூல்னால தான் வருது. காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா எஸ் பிளஸ் காஸ் தீட்டா. சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டா. ஓகேவா? சரி, அப்ப tan 90 மைனஸ் தீட்டா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எல்லாமே பாசிட்டிவ். tan வந்து காட்டா மாறிடும், பிளஸ் காட் தீட்டா. ஓகேவா? செகண்ட் tan வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல நெகட்டிவ், மைனஸ் 90ன்றதுனால காட் தீட்டா, மைனஸ் காட் தீட்டா. 180 மைனஸ் தீட்டாவும் மைனஸ் tan தீட்டா. ஒன் எயிட்டி பிளஸ் தீட்டா தேர்ட் குவாட்ரண்ட் பிளஸ். tan வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ்ல, இங்க பாசிட்டிவ்ல கீழே தேர்ட் குவாட்ரண்ட்ல, அதனால பிளஸ். ஓகேவா? பிளஸ் காட் தீட்டா. ஃபோர்த் குவாட்ரண்ட் நெகட்டிவ், மைனஸ் காட் தீட்டா, மைனஸ் tan தீட்டா, மைனஸ் tan தீட்டா. ஃபோர்த் குவாட்ரண்ட் இதுக்கு பிளஸ் tan தீட்டா, மைனஸ் tan தீட்டா. tan ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் tan தீட்டா. இப்ப இதே மாதிரி காட் 90 மைனஸ் தீட்டா tan தீட்டா, 90 பிளஸ் தீட்டா மைனஸ் tan தீட்டா, 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காட் தீட்டா. முதல்ல சைனு. சைன் என்ன? 180 மைனஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு? செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. மைனஸ் 180 காட் காட்டா தான் இருக்கும். ஓகேவா? பிளஸ் காட் தீட்டா, சூப்பர், பிளஸ் tan தீட்டா மைனஸ் tan தீட்டா, சூப்பர் சூப்பர். ஓகேவா? அவ்வளவுதான், பிளஸ் காட் தீட்டா மைனஸ் காட் தீட்டா. இப்ப இதே மாதிரி சீக்கண்ட், சீக்கண்ட்டும் காசும் சேம், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தான் பாசிட்டிவ். அப்ப முதல்ல சீக்கண்ட்டுக்கு என்ன பண்ணும்? பாசிட்டிவா நெகட்டிவா அந்த சைன் முதல்ல போடணும். 180னா 180 360 இதெல்லாம் இருக்குன்னா அப்படியே அதே போட்டுரும். 90 270க்கு 4 ரேஷியோஸ், காஸ்க்கு சைன், சைனு காஸ் மாதிரி இங்கேயும் சீக்கண்டா, அதோட 90ன்றதுனால கொசீக்கண்ட் மைனஸ் கொசீக்கண்ட் மைனஸ் சீக்கண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல சீக்கண்ட் நெகட்டிவ் தான், ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தான் பாசிட்டிவ். ஓகேவா? மைனஸ் கொசீக்கண்ட். ஓகேவா? இதே மாதிரி கொசீக்கண்ட். நம்ம வள்ளுவர்கள் இருக்கிறாங்கல்ல, பெரிய பெரிய வள்ளுவர்கள்லாம், இந்த டீச்சர்ஸ்லாம் இந்த டேபிள மகப் பண்ண சொல்லுவாங்க பாரு. மகப் பண்ணலாம் வேலைக்கு. ஓகேவா? ரைட்.
இந்த டேபிள் ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னுலாம் இல்லாம இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம மக பண்ண சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் sin 30 டிகிரி ஆன்சர் என்ன? sin 30 டிகிரி சொல்லு. √2 வந்து secant 45 டிகிரி. cosecant 45 டிகிரி. sin 30 டிகிரி எவ்வளோ? ஏய் 30 0 30 45 60 90. ஏய் இதே மாதிரி மத்த வேல்யூக்கும் போடணும்டா. 30 டிகிரிக்கு போடணும்டா, 40 டிகிரிக்கு போடணும்டா, 90. அதாவது செகண்ட் குவாட்ரண்ட்ல 45 டிகிரி எங்க தெரியுமா வரும்? 90 பிளஸ் 45 டிகிரியில வரும். 120 டிகிரினா 90 பிளஸ் 30. நான் தான் சொன்னேனே நம்ம டீப்பா போகல, டீப்பா உள்ள தொப்பக்கு டீர்னு குதிக்க போறோம் உள்ள. ஏய் இப்போ 120 டிகிரின்றது 90 பிளஸ் 30 டிகிரி இல்லைன்னா 180 மைனஸ் 60 டிகிரி. ஓகேவா? 180 மைனஸ் 60 டிகிரி. ஆல்ரைட். சைன் 120 டிகிரி அப்படின்னு கேட்கிறோம்னா அதோட வேல்யூ கண்டு. அதுவே 135 டிகிரின்னு கேட்கிறோம்னா சைன் 145 டிகிரி. அதுவே 150 டிகிரினா 90 பிளஸ் 60 டிகிரி. அப்ப அந்த 0 30 45 60 90. என்ன ஆன்சர் சொல்லவே இல்லை நீங்க. என்ன 1/2 1/2 1/2 1/√3 வரும் tan 30 டிகிரிக்கு வரும். √3 வரும் tan 60 டிகிரிக்கு வரும். sin 30 1/2 45 1/√2 60க்கு √3/2. இப்போ அதெல்லாம் இந்த இடத்துல நம்ம கம்பைன் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சரி பரவாயில்ல நான் சொல்றேன். ஒரு குவாட்ரண்ட்டுக்கு ஒரு டேபிள் போடுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான் உங்களுக்கு, அதுக்கே இன்னும் ஆன்சர் ஒழுங்கா தெரியல உங்களுக்கு. நான் உங்களுக்கு டிரைவ் எல்லாம் பண்ணி வேற காமிச்சேன்ல எப்படி எல்லாம் ஒரு ஆன்சர் வருது. இப்போ காஸ் 300 டிகிரி ரெண்டு விதமா இல்லப்பா, தெரியாது இல்ல. ஆஹா, காஸ் 300 டிகிரின்றது என்ன? ஒன்னு 270 பிளஸ் 30 போடலாம், இல்லைன்னா 360 மைனஸ் 60 போடலாம். எது? அதுதான்ப்பா இது. இப்ப நம்ம அததான்ப்பா பண்ணிட்டு இருக்கோம். அந்த குழந்தையே நான் தாங்கன்ற மாதிரில இருக்கு. இங்க பாருப்பா, இது இந்த டேபிளோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உனக்கு டேபிள் மக பண்ணணும்னு நான் வந்து கேட்கல. ஓகேவா? ரைட். ஆனா அந்த குவாட்ரண்ட் இதெல்லாம் இது போடுற அப்படின்னா உனக்கு வந்து வரும் அப்படின்னு. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன், சைன் 120 டிகிரி அப்படின்னு கேட்கறேன். இந்த 120 ரெண்டு விதமா போடலாம். இது செகண்ட் குவாட்ரண்டா? 120 ரெண்டு விதமா போடலாம். ஒன்னு சைன் 90 பிளஸ் 13 போடலாம், தீட்டா 30. இல்லைன்னா சைன் 120 180 மைனஸ் 16 போடலாம். கரெக்டா? புரியுதா இப்போ? ஓகேவா? 180 மைனஸ் 16 போடலாம். இப்போ இதனா கவனிங்களேன், 90 சைன் என்ன ஆகணும்? சைன் வந்து செகண்ட் குவாட்ரண்ட் பாசிட்டிவ் வேல்யூ தான். ஓகேவா? 90 சைன் என்ன ஆகணும்? தீட்டா 30 டிகிரி. காஸ் 30 டிகிரி வந்து √3/2. அப்ப பிளஸ் √3/. இப்போ 180 மைனஸ் 60 120 டிகிரி தான், சைன் பாசிட்டிவ் தான், பாசிட்டிவ் 180.
அப்ப சைன் சைனா தான் இருக்கணும். சைன் தீட்டா வந்து 60 டிகிரி. சைன் 60 யோட ஆன்சர் √3/2. ஓகேவா? ரைட்டா? இப்போ 300ன்னு கேட்டேன். 300ஐயும் ரெண்டு விதமா போடலாம். காஸ் 300 டிகிரி 270 பிளஸ் 13 போடலாம். அந்த தீட்டா 270 பிளஸ் தீட்டான்றது அந்த தீட்டா 30 இருக்கலாம், 45 இருக்கலாம், 60 இருக்கலாம். ஓகேவா? ரைட்? இந்த மூணு வந்து இருக்கலாம். இப்போ 270 பிளஸ் 30 270 பிளஸ் 30. அப்போ காஸ் வந்து என்னவா மாறணும்? சைனா மாறணும். காஸ் வந்து 300 ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட் பாசிட்டிவ் தானே? காஸ் வந்து சைனா மாறணும். தீட்டா 30 டிகிரி. சைன் தீட்டாவோட ஆன்சர் சைன் 30 டிகிரியோட ஆன்சர் 1/2. அப்போ பாசிட்டிவ். இப்ப இதுவே சைன் 300 டிகிரின்னு கேட்கிறேன். அப்போ 270 பிளஸ் தீட்டா தட் இஸ் 30 டிகிரி. அப்போ சைன் 270 சைன் வந்து நெகட்டிவ்ல, ஃபோர்த் குவாட்ரண்ட்ல நெகட்டிவ்ல, சைன் வந்து 270க்கு என்னவா மாறணும்? காஸ் தீட்டாவா மாறணும். காஸ் 30 டிகிரி. அப்போ மைனஸ் காஸ் 30யோட வேல்யூ √3/2. ஒரு ரூல், பாசிட்டிவா நெகட்டிவா சைன்ஸ். ரெண்டாவது ரூல் 180 360 இல்ல 90 270. அதை பார்த்தனா உனக்கு வந்து ஆன்சர் வரும். ஓகேவா? ரைட்? ஐடியாவை நீங்க கரெக்டா வச்சீங்கன்னா மட்டும் தான் ஆன்சர், இல்லைன்னா ஆன்சர் வராது. இல்லைன்னா ஆன்சர் வராது. ஸோ திஸ் டேபிள் இஸ் ரியலி கிரிட்டிக்கல். ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் தான். ஓகேவா? ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் தான். கிரிட்டிக்கலா தான் இருக்கும். அப்போ அந்த டேபிள்ல நீங்க வந்து சைன் கன்வர்ஷன் கரெக்டா போட ஆரம்பிச்சீங்கன்னா எனி வேல்யூ கேட்கலாம். இப்போ 270 பிளஸ் 45 வந்து 315 டிகிரின்னு வரும். 315 டிகிரினா என்ன? ஒன்னு 360 மைனஸ் 45 போடணும், இல்லைன்னா 270 பிளஸ் 45 போடணும். இப்போ 225 வருதுன்னா 180 பிளஸ் 45 இல்லைன்னா 270 மைனஸ் 45. ஓகேவா? 135 வருதுன்னா அது 180 மைனஸ் 45 இல்லைன்னா 90 பிளஸ் 45. 115 வருதுன்னா 90 பிளஸ் 60 இல்லைன்னா 180 மைனஸ் 30. அதுதான் ஒன்னொன்னும் இதுல இருக்கிறது. அப்போ இந்த டேபிளை நீங்க ரைட்டா நீங்க அப்ளை பண்ணி நீங்க போட்டீங்கன்னா மாத்தி வந்துச்சுனாலும் தப்பு இல்லை. அந்த இடத்துல நான் இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், அதை கரெக்ஷன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 2n π பிளஸ் தீட்டா n ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோயேன், 0 ஆயிடும். வெறும் தீட்டா மட்டும் வரும். 1 இருக்குன்னா என்ன ஆகும்? 2π பிளஸ் தீட்டா ஒரு ஃபுல் ரொட்டேஷன். 2 இருக்குன்னா 2 ஃபுல் ரொட்டேஷன். 3 இருக்குன்னா 3 ஃபுல் ரொட்டேஷன். 4 இருக்குன்னா 4 ஃபுல் ரொட்டேஷன். அப்ப எல்லாமே ஒரே ஆங்கிள் தான். இப்போ 2π பிளஸ் தீட்டா போட்டோம்ல, தீட்டா போட்டோம்ல, 360 பிளஸ் தீட்டா தீட்டா போட்டோம், சைன் தீட்டான்னு போட்டோம். அப்போ 360க்கு அப்புறம் என்ன வரும்? 4π பிளஸ் தீட்டாவும் அதே சைன் தீட்டா தான் வரும். 6π போட்டாலும் அதே சைன் தீட்டா தான் வரும். அப்போ இதுதான் இதுல இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? அப்ப ஆங்கிள் எங்க வரும் அப்படின்றது உனக்கு வந்து தெரியும். நெகட்டிவ் ஆங்கிள் தான் இதுக்கு மீன். ஓகேவா? ரைட்? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் nπ 2π பார்த்தோம்ல, nπ வந்து என்ன வரும்னா 90 270 1 சேர்த்தோம்னு வச்சுக்கோ. nπ 1 சேர்த்தோம்னா வேற π/2 மட்டும் வருமா? 90. அதுக்கப்புறம் π 180 வரும் பைனா. திருப்பி அடுத்தது 180 வந்துச்சா 3π வரும், 6π, π 3π 6π 5π அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் தான் இந்த ரேஷியோஸ்ல வரும். அண்டர்ஸ்டாண்டிங் த டயக்ராம்.
quadrant 1, quadrant 2, quadrant 3, quadrant 4. N is even. ஓகேவா? N is even. N pi plus theta. N even நம்பரா இருக்குன்னா ஆட் நம்பரா இருக்குன்னா என்ன ஆகும்? N pi minus theta இங்க வரும். ஆட் நம்பரா இருக்குன்னா இந்த இடத்துல வரும். N pi minus thetaவும் N pi plus thetaவும் இந்த இடத்துல வரும். N equal to 1 போடுவோமா? அப்ப என்ன ஆகும்? பைன்றது என்ன? 180ல 180 plus theta. N equal to 2 போட்டோம்னா 2 pi plus theta வருமா? அது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வரும். அப்போ இது வந்து இதோட ரேஷியோ. அப்போ ஒன்னொன்னும் எந்தெந்த இடத்துல வருது, ஈவன் நம்பரா இருந்தா என்ன வரும், ஆட் நம்பரா வந்தா என்ன வரும். அப்போ அதுக்கெல்லாம் இந்த டேபிள நீங்க போட்டாதானே அடுத்த டேபிளுக்கு போக முடியும். சோ இந்த பேஜ இப்படி திருப்பிட்டு, உங்களோட நோட் இப்படி திருப்பிட்டு இதை எழுதிட்டு இந்த சைனு, காசு, டேனு, சீக்கன், கொசிக்கன், காட் இதெல்லாம் போட்டுட்டு sin 90 மைனஸ் தீட்டா என்ன வரும் அதெல்லாம் முடிச்சாதான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட். இல்லைன்னா நோ பிரேக்ஃபாஸ்ட். ஆமா, கம்ப்ளீட் பண்ணாதான் சோறு. சோறு வேணும்னா பரவாயில்ல, பண்ணியே ஆகும். கம்ப்ளீட் பண்ணாதான் அனுப்பிச்சுடுவேன். நான் போய் இப்ப சாப்பிட்டு வந்துடுவேன். நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான் அனுப்பிச்சுடுவேன். இல்ல நானும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டுமா? இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்த முடியாது. சிரிச்சு சிரிச்சுலாம் ஏமாத்தலாம்னு பாக்காத, நான் நம்ப மாட்டேன். ஸ்லோவா போட்டீங்கன்னா ஸ்லோ மோஷன்லாம் வேலைக்கு ஆகாது. கிளம்பணும்னா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு கிளம்புங்க. நான் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு தெம்பா வரேன்.